கும்பராசி சதய நட்சத்திரம். ஸோ வந்து எப்ப வேலை கிடைக்கும்? எப்ப மேரேஜ் நடக்கும்? அதுபோக வந்து நீங்க வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு கடன் குடுத்துருக்கிறீங்க. காசு எப்ப திரும்பி வரும்? அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ பொதுவா வந்து கும்பராசிக்கு வந்து இந்த வருஷம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஸோ ஏன் இது இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 5ல வந்து குரு. குரு உங்களோட ராசிநாதனை பார்க்கிறாரு. 7 சனி ஓடுனாலும், ராகுகேது பெயர்ச்சி ஓடுனாலும், குரு பார்வையில ராசி வரும்போது, இந்த மாரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை இவர் ஏற்படுத்துறாரு. சில பல தடங்களுக்கு அப்புறம் தான் நீங்க திருமணம் பண்ணுவீங்க. ஸோ அதனால நீங்க இன்னையிலிருந்து பொண்ணு தேட ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி, உங்க வீட்டாளுங்களுக்கு பிடிச்ச மாரி, ஸோ அந்த மாரி பொண்ணு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள எப்பனாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்க எதிர்பார்க்குற மாரி பொண்ணு அமையலைன்னா தேடிக்கிட்டே இருங்க. உங்க ஜனன ஜாதகத்த டபுள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2வது வந்து உங்களுக்கு வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்கிறீங்க. ஜாப் கிடைக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு வந்து நம்ம 3/7/2025ல இருக்கோம். ஸோ அப்ப இங்க ராசிக்கு 7ல செவ்வா. ஸோ அப்ப ராசிக்கு 7ல செவ்வாய் உங்களோட ராசிநாதனையும், அதுபோக உங்க ராசிக்கு 2ஆம் இடம். ஸோ உங்களோட குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சில வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாசம் வரைக்கும் வந்து செவ்வாய் வந்து ராசிக்கு 7ல தான் இருப்பாரு. அப்ப இந்த மாசம் 28ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சாலும் சொல்றதுக்குல ட்ரை பண்ணுங்க. ஸோ வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலையில டிராவல் பண்ணுங்க. ஒருவேளை வேலை கிடைக்கலன்னா ஃபியூச்சர்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உள்ள அடுத்த மாசம் கிரகநிலை எப்படி இருக்குன்றத நான் அப்புறம் அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ 2வது வந்து நிறைய பேருக்கு பணம் குடுத்துருக்கிறீங்க. திரும்பி வருமான்னு கேட்டா, இந்த ராகு கேது ஓடும்போது நம்ம யாருக்காவது பணம் குடுத்தோம்னா, நம்ம வந்து ஏமாந்துட்டோம்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அவங்க நல்ல உள்ளத்துக்கு ஸோ உங்க பணம் உழைத்த காசாவே இருக்கும் பட்சத்தில், அவங்களும் நல்ல உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா குடுப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு குடுக்க முடியாத சூழ்நிலையா இருந்துச்சுன்னா, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது வந்து காந்தி கணக்கு தான் அப்டின்ட்டுன்னு கணக்குல போட்டுட்டு நீங்க அடுத்தடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வேற எங்கிட்டு கூடயாவது வந்துருச்சு அப்டின்னா, அத கையில எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காண்டி வந்து அவங்ககிட்ட கேட்காம விட்டுறேன்னா கேளுங்க. கிடைச்சா சந்தோஷம். கிடைக்கலையா அப்டின்னாலும் மறுபடியும் கேட்டு பாருங்க. குடுத்தாங்கன்னா சந்தோஷம் அப்டின்றத டிராவல் பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு வந்து ஸோ இந்த வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?